குருமுகன நதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹா சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் துஜகுல திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. நாம் இப்போது பெரியாழ்வார் திருமொழியிலே முக்கியமான பாசுரங்களை அனுபவித்து கொண்டு வந்தோம். அதாவது 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி 8, 9 பாசுரங்களை நேற்றும் அதற்கு முன்தினமும் அனுபவித்தோம். அதில் 8வது பாசுரம் எதை சொன்னது? பீதகவாடை பிரானார் பிரமகுருவாய் வந்து என்று பகவான் வந்து என் சென்னித்திடரில் தன்னுடைய திருவடிகளை திரு இலச்சனையாக செய்தான் அப்படின்னு உயர்ந்த அர்த்தத்தை சொன்னார். அப்போ பகவான் மனசுக்குள்ள தன்னுடைய திருமேனிக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா பெரியாழ்வார். இப்போ பெருமாள் உள்ள வந்துட்டார்னா காவலுக்கு கால் போடணுமா இல்லையா? பெரியவர் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு அரசியலில் பெரியவராக இருக்கவர், தலைவர், இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரி, பிரதான மந்திரி, இவங்கெல்லாம் வராங்கன்னா, நம்ம ஒரு ஊருக்கு வந்தாங்கன்னா, அப்பேற்பட்டவங்க வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல பெரிய காவல் வைக்கணுமா இல்லையா? பாதுகாவலாக இருக்கணுமே. ஏதாவது அவங்களுக்கு தீங்கு வந்துடுச்சுன்னா அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வராருனாவே முன்னாடி பின்னாடி அவர் இருக்கும்போது எவ்வளவு காவல் இருக்கும். இப்போ பெரியாழ்வார் பார்க்குறார், அந்த பெருமாள் என்னுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு என்னுடைய நெஞ்சம் ஹிருதய கமலத்துக்குள்ள இருந்து புகுந்துட்டானே, அப்ப யார் காப்பாத்துறது என்று நேற்றைக்கு அனுபவிச்சோம். அழகான பாசுரம். உரகல் 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 உன்சுடராழியே சங்கே அரவெரின் ஆந்தக வாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த என்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின். ரொம்ப முக்கியமான பாசுரம். அடியே உங்களுக்கு பல தடவை சொன்னாப்புல திருவாராதனம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லட்சணம். நம்ம நித்தியபடி பகவானுக்கு திருவாராதனம் செய்யணும். அவரவர்களுடைய ஆச்சாரியனை பிரார்த்தித்து அவரவர்களுடைய மடத்துல பெரியவர்கள் எப்படி சொல்லி கொடுக்கிறார்களோ அந்த திருமாளிகையில சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். பொதுவான திருவாராதன கிரமங்கள் உண்டு. இப்போ சுவாமி மணவாள மாமுனிகளுடையதே லகு திருவாராதன கிரமம் இப்படிலாம் இருக்கு. அது மாதிரி நித்திய திருவாராதனம், இதெல்லாம் நித்தியம் அப்படின்னு எல்லாம் கிரந்தங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா எளிமையாவது சில திருவாராதனம் செய்யணும். பெருமாளை வேண்டிய பார்த்தம் தீர்த்த பார்த்தங்களை தீர்த்தத்தை எடுத்துக்கணும், தீர்த்த பாத்திரங்களை சுத்தப்படுத்தி வைக்கணும், எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சு பெருமாளுடைய கோவில், நம்ம ஒரு சின்ன கோவில் ஆழ்வார்னு ஒரு பூஜை அறை போல வச்சுக்கணும். அந்த பூஜை அறை திறக்கிறதுக்கு முன்னாடி பாசுரத்தை ஆச்சாரியன் தனியனெல்லாம் சொல்லிட்டு பெருமாளை பார்த்து உள்ள பாசுரம் சொல்லணுமோ இல்லையோ, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனின்னு அந்த பாட்டை சொல்லி அதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ள பெருமாளை சுற்றி தட்டி தட்டி கௌசல்யா சுப்ரஜ ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பெருமாளை எழுப்பும் போது திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள், திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, இதெல்லாம் நித்தியானுசந்தான பாசுரங்களை சொல்லிக்கிட்டு பெருமாளை பிரார்த்திக்கணும். மாரிமலை முழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும்னு பிரார்த்திச்சு பெருமாளே என்னுடைய இந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்திச்சு அந்த பெருமாளுக்கு முதல் அர்க்கியம், பாத்தியம், ஆசமனியம், இந்த தீர்த்தத்தெல்லாம் சரி பண்ணணும். அந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெருமாளை அழைக்கணும், அவருக்கு திருமஞ்சனம் காட்டணும். அப்பப்போ அர்க்கியம், பாத்தியம், ஆசமனியம், அப்பப்போ கற்பூர நீராஞ்சனம், அப்பப்போ பெருமாளுக்கு அகிர் புகை, இதெல்லாம் கொடுத்து பண்ணி அப்புறமா பெருமாளுக்கு பிரசாதத்தை கொடுத்து எல்லாம் ஆன உடனே தீர்த்தத்தை எல்லாம் சமர்ப்பிச்ச பிற்பாடு பெருமாளுக்கு ரொம்ப நேரம் நமக்காக கைங்கரியத்தை ஏற்றுக்கிட்டார்ல, அவருக்கு வஸ்திரம் கொடுக்குறோம், சந்தனம் கொடுக்குறோம், புஷ்பகங்களை சமர்ப்பிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். கடைசியில் தூங்க வைக்கணும் இல்லை, பரியங்காசமம். அது பெருமாளை அவருடைய பரியங்க ஆசிரமத்தில் வச்சுட்டு அந்த சால கிராமத்தை எல்லாம் மூடின பிற்பாடு கதவை மூடணும் இல்லை. அப்போ பெருமாள் உள்ள இருக்காருன்னா அவர் எப்படி என்ன சொல்லி மூடணும்? இந்த பாசுரம் கட்டாயம் சொல்லணும். உரகல் 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 தூங்காதீங்கோ 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே அரவெரி நாந்தக வாளே அழகிய சார்ங்கமே தண்டே. 5 கூப்பிட்டுட்டார். பஞ்ச ஆயுதங்களை பார்த்து தூங்காதீங்கோன்னு சொல்லணும். இரவுபடாமல் இருந்த என்மர் உலோக பாலியர்கள், கொஞ்சம் கூட இடைவிடை இல்லாமல் ரட்சிக்க வேண்டிய தொழிலை செய்யக்கூடியவர்களே, பகவான் உங்களை வச்சு அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கார். காப்பாற்றுற வேலை, அந்த பெருமாளை முதல்ல காப்பாற்றுங்கோ என்று அஷ்டதிக் பாலகர்களை கூப்பிடுறோம். பறவை அறையா, இவங்கெல்லாம் இருந்த இடத்துல காப்பாற்றுவாங்க. சுற்றி சுற்றி யார் காப்பாற்றுறது?
கருடன் தான் காப்பாற்றுவார். உரகல் தூங்காமல் பள்ளி அறை குறிக்கொள்மின். இந்த சரீரத்துக்குள்ள பகவானுடைய திருப்பள்ளி அறையே ஆயிடுச்சு. இப்போ இதை காப்பாத்துங்கோன்னு சொல்ற அழகான பாசுரம் நேற்றைக்கு அனுபவிக்க பெற்றோம். இன்னைக்கு கடைசி பாசுரம் 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே கடைசியான 10ஆம் பாசுரம். அதனுடைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். முக்கியமான பாசுரம். பெருமாள் எப்படி வந்து புகுந்தார் அப்படின்னு சொல்ல போறார். 10ஆம் பாட்டு. தம்முடைய திருமேனி திருப்பள்ளியராயானபடி சொல்லுகிறார் இப்பாட்டில். சுவாமி, இந்த திருமேனியில தான் பெருமாள் திருப்பள்ளி அறை அப்படின்னு சொல்லி உரகல்னு சொன்னார்ல, அப்படியா? உம்ம பெருமாள் உம்முடைய திருமேனியா திருப்பள்ளி அறையா வச்சிருக்கார்? அதை விவரிச்சு சொல்ல போறார். ஆம், பகவானுடைய திருப்பள்ளி அறை இதுதான் அப்படின்னு தன் திருமேனிக்குள்ள பகவானுடைய திருப்பள்ளி அறை அப்படிங்கிறத விளக்கி சொல்ற பாசுரம் அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தையும் நித்தியானுசந்தானம் தினமும் பாசுரங்களை சொல்லி பெருமாளை சேவிக்கும்போது திருவாராதன நேரத்துல சொல்ற பாசுரம் தான். அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திற பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே. ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வார்கள் பாசுரத்துல அந்த திருமொழி முடியும் போது, அந்த 10 பாசுரம் முடியும் போது பலன் சொல்லுவாங்க. நீங்க நாராயணன் அடி நண்ணுவார்களே, நாராயணன் உலகத்தை அடைவார்களே, இப்படின்னு எல்லாம் வரும். உங்களுடைய பாவங்கள் போகும் அப்படின்னு. இங்க எங்க பலன் இருக்கு? இது பலஸ்ருதி பாசுரம். கடைசி பாசுரம் பலனை சொல்லும்ல, பலன் ஸ்ருதியே இல்லை பாருங்க. பகவான் ரக்ஷகன், அவன் ரட்சிக்கப்படணும், நாம் அவனுக்கு ரக்ஷகன் என்பதுதான் பலன். அதை தனக்கு ஏற்பட்டதை சொல்லி முடிச்சிடுறார். தனியா பலனே சொல்லலை. அழகான பாசுரம். எப்படி பிரிக்கிறது? அரவத் அமளியினோடும், அமளினா படுக்கை, அரவு அமளின்னு தான் அர்த்தம். பாம்பு படுக்கை, அந்த ஈத்துன்றது சாரியை கூட சேர்ந்துருக்கு. அரவத்தமளின்னா ஆதிசேஷன் என்ற படுக்கையினோடும். ஆச்சா, அடுத்து அழகிய பார்க்கடலோடும், ரொம்ப அழகான பார்க்கடல் பெருமாள் சயனித்திருக்கிறார் இல்லையா? மகாவிஷ்ணு, விஷ்ணு சித்தன் இல்லையா அவரு? அதனாலதான் விஷ்ணு சித்தன் மகாவிஷ்ணுவே சொல்றார். அழகிய பார்க்கடலோடும். சரி, வந்தாரே பெருமாள். எப்படி வந்தார்? வந்தவர் முதல்ல பெட்டு, ஆதிசேஷன் வந்துட்டார். அதுக்கப்புறம் யார் வந்ததுன்னார்? அவர் அந்த பெட்டு எங்க இருக்கும்? பார்க்கடல்ல இருக்கும். அந்த பார்க்கடலே உள்ள வந்துடுச்சோம். அதுக்கப்புறம் வந்தவர் பெருமாள் தனியா வந்தாரா? இல்ல, அரவிந்த பாவையும். பாருங்க, ஸ்ரீமன் நாராயணன் அரவிந்த பாவையும் தானும். பெருமாளுக்கு ஒரே வார்த்தை தான் இங்க, தானும். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் தான் பெருசா சொல்றார். அரவிந்த பாவையும் தானும்னா நாராயணன் வரல, ஸ்ரீமன் நாராயணன் வந்தாராம். அரவிந்த பாவை, அரவிந்தம்னா தாமரை. அரவிந்த பாவை, தாமரையில பிறந்தவள், தாமரையை வாசஸ்தானமாக கொண்டவள், அவளே தாமரை. அரவிந்த பாவை, அரவிந்த பாவையானவள் மகாலட்சுமி தாயார். அவளோடு தானும்னு பிரிச்சுக்கோங்க. தானும்னா பெருமாள், மகாவிஷ்ணு. அவரும் அகம்படி அடியார்களோட. இதப்ப வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தேர் விஷ்ணு ரச்சிந்தாத்மா பக்தைஹி பாகவதை சதா. அப்ப பெருமாள் பரமபதத்துல எங்க இருந்தாலும் எப்படி இருப்பார்னு கேட்டா, ஆதிசேஷனோட இருப்பார், பிராட்டிமார்களோட இருப்பார், பக்தர்கள் பாகவதர்களோட இருப்பார்ல. அதை சொல்றார். அகம்படினா அடியார்களோட வந்து புகுந்து. எங்க வந்து புகுந்துட்டார்? ஆழ்வாருடைய மனசு சரீரத்துக்குள்ள ஹிருதய கமலத்துல புகுந்துட்டாராம். என்ன பண்றார்? எப்படி படுத்துன்னு இருக்கார்? பறவை திரை பலமோத. பறவை திரை பலமோதனாக்கா பகவானுடைய கடல்னா எப்படி இருக்கும்? கடல்ல இருந்து அலைகள் மூலமா அந்த தண்ணீர் தெளிக்கும் இல்ல. பறவை திரை பலமோத அது அப்படியே வருடுகிறதா. அடிவருட பள்ளி கொள்ளும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? திரைக்கழையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அப்ப காவேரி திருவரங்கநாதன் இடத்துல அப்படியே அடிவருட்ராப்ல வருதான். அது போல இந்த இடத்துல பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை அப்படி தன்னுடைய மனதிலே பெருமாள் யோக நித்திரை பள்ளி கொள்கின்றன படுத்திருக்கிறார் பெருமாள். தூக்கம் உறக்கம் கண்டருள்கின்ற அந்த பிரானை, உபகாரகனை, சுவாமியை பரவுகின்றான் விட்டு சித்தன். அப்பேற்பட்ட பெருமாளை குறித்து பரவுகின்றான், அவனை ரட்சகனாக பரவி நிற்கிறான், ஏத்தி பாடுகிறான். விட்டு சித்தம் விஷ்ணு சித்தனான. பாருங்க, விஷ்ணுவை சித்தத்தில் தரித்தவர். எப்பேற்பட்ட விஷ்ணு? விளக்கமா சொல்லிட்டார். அந்த விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே, தன்னுடைய சரீரம் காவல் பொருட்டு. பட்டினம் அப்படின்னா ஆத்மான்னு சொன்ன இல்லையா? அப்ப ஆத்ம ரக்ஷகன் யார்? ஆத்மாவை ரட்சிக்கும் பொருட்டு பகவான் தன் மனதுக்குள்ளே புகுந்தான் அப்படின்னு சொல்ற அழகான பாசுரம். பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். அரவம்
திருவனந்தாழ்வான் ஆகிற அமளியினோடும் படுக்கையோடும் அழகிய அழகிய பால் கடலோடும் க்ஷீராப்தியோடும் அரவிந்த பாவையும் செந்தாமரை மலரை பிறப்பிடமாக உடைய பிராட்டியும் தானும். பெருமாளுக்கு ஒரே வார்த்தை, இவ்வளவு கூடி இருந்தாலே அவருக்கு போதுமே, ஸ்ரீயப்பதி, அதுவே முடிஞ்சு போச்சு. அப்படி செந்தாமரை மலர், அரவிந்தம்னு சொன்னா செந்தாமரை, அரவிந்த பாவை, செந்தாமரை மலரை பிறப்பிடமாக உடைய பிராட்டி, பிராட்டியும் தானும். அகம்படி, பெருமாள் எப்பவுமே தனியா வரமாட்டார், கூட்டத்தோடு தானே வரணும். பெருமாள் திருமலையில இல்ல ஸ்ரீரங்கத்துல பல உற்சவங்கள்ல பெருமாள் போறாருன்னா எப்படி அடியார் குழாங்களோட வரார், அது போல அடியாரோடே வந்து புகுந்து பல பல பறவை திரை மோத, பறவைன்னா சமுத்திரம், பறவை திரை மோதன சமுத்திர திவலைகள், தண்ணீர்ல இருக்கக்கூடிய நீர் திவலைகள் எல்லாம் தெளிக்குதான். பறவை திரை மோத சமுத்திர திவலைகள் மோத பள்ளி கொள்கின்ற, எங்க படுத்துட்டு இருக்கார் பெருமாள்னு கேட்டா தம் திருவுள்ளத்திலே பள்ளு கொள்ளுகிற. கடைசி பாசுரம்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப பெருமாள் தன்னுடைய எவ்வளவு அழகா சொல்றார், விஷ்ணு சித்தன் என்ற வார்த்தைக்கு விடாம எழுதுறார். இந்த 461 பாசுரத்துல விடாம கடைசியில பாருங்கோ, பக்தி மேலீட்டுல பகவான் தன்னுடைய மனம் நிறைய புகுந்திருக்கிறான்னு சொல்றார். விஷ்ணுவை சித்தத்திலே தரிக்கிறவர் கொள்ளுகிற பிரானை உபகாரகனை விட்டு சித்தன் பெரியாழ்வார் பட்டினம் தமது சரி காவல் பொருட்டு காக்கும்படிக்கு ஈடாக பரவுகின்றான், போற்றுகின்றான் என்பது அழகான பாசுரம். வியாக்கியானம் ரொம்ப எளிமையான வியாக்கியானம், ஆனா அழகான அர்த்தத்தோட இருக்கிற வியாக்கியானம். அரவத் தமளியினோடும், என்னது அது, திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையோடும், அமளின்னா படுக்கை, அரவு அமளின்னா ஆதிசேஷ படுக்கை, அளவினோடும் அப்படின்னா படுக்கையை முதல்ல வந்துடணும். அந்த காலத்துலலாம் சுவாமிகள்லாம் சொல்லுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் எங்கேயாவது போகிறோம் பத்ரிகாசிரமம்னா முதல்ல கூட படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி தான் எல்லாம் கிடைக்குது ட்ரெயினில், அப்போல்லாம் என்ன இருக்கும், படுக்கையோடு போனோம். வேலை செய்கிற இடம் எங்கேயா நம்ம ஒரு வெளியே போகிறோம்னா படுக்கையோடு தானே போனோம். அது போல் பெட்டி படுக்கையோடு கிளம்பிட்டீங்களான்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா, படுக்கையோடு கிளம்பிட்டார் பெருமாள். திருப்பார்க்கடலோடும், சுவாமி அந்த பாய் விரிக்கணும், பாய் வந்தாச்சு, படுக்கை எங்கே போடுறது, ஓ படுக்கையா, பெருமாள் கண்ட இடத்துல படுக்கை இருக்காது. திருப்பார்க்கடல் அதுக்குன்னு இருக்க உயர்ந்தது க்ஷீராப்தி இல்லையா, திருப்பார்க்கடலோடும். அதுக்கப்புறம் நிரதிசய போக்கியதையை உடையலாய், அரவிந்த பாவைனா என்ன அர்த்தம், எண்ணிலடங்காத ரொம்ப ஆச்சரியமான போக்கியதை உடையவள். பிராட்டின்னு சொன்னாலே போக்கியதையா இருக்கக்கூடியவள் இல்லையா, அதனால தானே பெருமாள் வல்லபை அப்படின்னா அவனிடத்துல பகவானை தன்னிடத்துல ஈர்த்து காந்தஸ்ய புருஷோத்தமகான்னு சொல்றார் இல்லையா. அப்ப தன்னிடத்துல வால்லபியம், பகவானை தன்னிடத்துல இழுத்து வச்சிருக்கான எவ்வளவு போக்கியவங்கத்தோட இருப்பாள் பிராட்டி. அந்த நிரதிசய போக்கியதையை உடையலாய் நிருபாதிக ஸ்திரீத்துவத்தையும் உடையவளான, இயற்கையில் பிராட்டிக்கு இயற்கையிலேயே ஸ்திரீ, அதனாலதான் பெண்கள் குல தலைவின்னா மகாலட்சுமி தாயார், புருஷர்களுக்குள்ள தலைவனா பெருமாள் புருஷோத்தமன். அதுபோல இயற்கையான ஸ்திரீத்துவத்தையும் உடையலான பிராட்டியோடும் அவளையும் கூட்டுக்கிட்டார். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அதிசேஷா படுக்கை எடுத்துக்கோன்னார், பார்க்கடலே நீயும் கிளம்புன்ட்டார். பிராட்டியோட அம்மா நம்ம போலாம் அம்மா அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ முன்னாடி போமா நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு பிராட்டி அமைச்சிட்டு பின்னாடியே வர்றார் பெருமாள். தானும் யாருன்னு கேட்டார், வந்தவர் தானும் அப்படின்னா அதை சொல்ல விட, தானும் அப்படி சொல்ல, தானும் அப்படின்னா உபய விபூதி, நித்திய விபூதி லீலா விபூதிக்கோடு இருக்கக்கூடிய பகவான். விசிஷ்டனான தானும்னா 2 விபூதிகளோடு கூடிய தான், ஏன்னா அது எல்லாம் சரீரம் தானே, பகவானுடைய சரீரம் தான் நித்திய விபூதி லீலா விபூதி எல்லாம். அப்ப அதோடய கிளம்பி வராருன்னு சொல்றார். உபய விபூதி விசிஷ்டனான, உபய விபூதிகளுக்கும் ஈஸ்வரன் ஒரு அர்த்தம், விசிஷ்டன்னா கூடியிருக்கக்கூடிய தானும் அகம்படி வந்து புகுந்து, அடியார்கள் குழாங்களோடே வந்து புகுந்து. பெரிய ஆழ்வார் எப்பவுமே பல்லாண்டு பாடணும்னா எல்லா அடியார்களும் கூப்பிடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடியார்களோட தானே போனோம். இன்னொருத்தர் அடியார் வீட்டுக்கு போறோம்னா அடியார்கள் குழாங்களோட போகணும். அதனால அவர்களோடு வந்து புகுந்து பறவை இத்தியாதி தான் இவர் திருவுள்ளத்திலே கண் வளர்ந்தருளுகிறபடிக்கு ஸ்மாரகமாக, ஸ்மாரகம்னா ஸ்மாரக பதார்த்தங்கள்னா நினைவு இருக்கணும். ஆழ்வாருக்கு எப்படி தெரியறது, பெருமாள் நமக்கு உள்ள வந்து படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும். என்ன சத்தம் கேட்குது, அது சொல்றார், இவர் திருவுள்ளத்திலே கண் வளர்ந்தருளுகிறபடிக்கு ஸ்மாரகமாக அலை கேட்கும்படி. அப்போ பெருமாளுக்கு இதை கண்ண முடினா அது சொல்லுவார். பெரிய நம்மாழ்வார் கூட தன்னுடைய பாசுரத்துல சொல்றார், எனக்கு உள்ள அந்த கருட பறவையினுடைய அந்த பெருமாள் உள்ள எனக்கு கருட சேவை கண்டொருள்றார், அது என் காதுல அந்த சத்தம் கேட்குதுன்றார்ல. அது போல அந்த பறவை அலை அப்படின்னா அந்த கடலினுடைய நீர்த்துளிகள் வந்து மோதும்ல, அந்த சத்தம் கேட்குதான்.
அது கேட்ட உடனே பெரிய ஆழ்வாருக்கு தோணும், பார்க்கடலோட பெருமாள் பிராட்டியோட ஆதிசேஷ பரியங்கத்துல படுத்திருக்கார் அப்படின்னு தெரியற மாதிரி இருக்காராம். ஸ்மாரகம்னா அது நினைவுறுத்தும்படியாக, அலை கேட்கும்படி கண் வளர்ந்தொருளுகிற உபகாரத்துக்கு தோற்று. அப்படி பெருமாள் உள்ள படுத்திருக்காருன்னா அந்த அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த தண்ணி வந்து தெளிக்கிற அந்த இடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். தோற்று பரவுகின்றான் விட்டு சித்தன். சுவாமி இது எதுக்கு பண்றாரு பெருமாள்? இவருக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு பண்றாரா அப்படின்னு கேட்டால், தம் சத்தைக்காக போற்றுகை என்றிக்கே. பரவுதல்னு சொன்னா ஸ்தோத்திரம் பாடுதல். அந்த பெருமாளை குறித்து இப்படி துதித்து பாடுறாரே, ஏன் பாடுறாரு பெரிய ஆழ்வார்னு கேட்டா, இவருக்கு ஏதாவது காரியம் ஆகணுமோ, இவர் இருக்கிறார்னு அப்பதான் ஆகுமோ, தன் சத்தைக்காக, தான் இருக்கிறேன், தான் உளன் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஆழ்வார் பண்றாரா என்று கேட்டால், அதுக்காகலாம் ஸ்தோத்திரம் பண்ணலையாம். காவலுக்குறுப்பாக போற்றுகிறார். பகவானுக்குள்ள இருந்து அவர் ரட்சிக்கப்படுகிறார், அவர் என்னை ரட்சிக்க வந்தார். இந்த பெருமாளை எதுக்குன்னா, அவர் என்னை காப்பாத்துறதுக்கு என் நெஞ்சத்துக்குள்ள உட்கார்ந்து என்னை காப்பாத்துறாரே அப்படின்னு காவலுக்கு உறுப்பாக போற்றுகிறார். பட்டினம் காவல் பொருட்டே. பட்டினம் அப்படின்னா இந்த ஆத்மா. கீழே முதல் பாசுரத்துல பார்த்தோம், பட்டினம்னா ஆத்மா. பட்டினம் காவல் பொருட்டேன்னா இந்த ஆத்மாவத்தை ரட்சிக்கும் பொருட்டு, ரட்சையின் பொருட்டு. அழகான ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறார் பாருங்கோ. திருப்பல்லாண்டுல தானே பாசுரம் ஆரம்பிச்சது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. இது முதல் பாசுரம். ரெண்டாவது பாசுரத்துல அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த திருப்பல்லாண்டை விவரிச்சுட்டே வந்தாராம். எப்படி நம்ம திருவாய்மொழியில உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் அவனவன் ஒரு பாசுரம். அதனுடைய விளக்கம் தான் மீதி திருவாய்மொழியெல்லாம். பிரணவத்தினுடைய விளக்கம், அகாரத்தினுடைய விளக்கம் பிரணவம், பிரணவத்தினுடைய விளக்கம் தான் திருமந்திரம், அதுக்கப்புறம் வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல திருப்பல்லாண்டோட விளக்கம் தான் பெரிய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி. அதை இங்க இந்த பாசுரத்தோட முடிக்கிறாராம். அழகா சொல்றார். ஆக இத்திருமொழியால், இந்த 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியாலே திருப்பல்லாண்டின் அர்த்தத்தை நிகமிக்கிறார். திருப்பல்லாண்டுல தானே ஆரம்பிச்சார். வல்லபதேவனுக்காக போய் அந்த இடத்துல வேதங்களோதி விரைந்துகளி எடுத்தான்னு பார்த்தோமே. அப்போ திருப்பல்லாண்டு பாடினார்ல, அதனுடைய அர்த்தத்தை இங்க முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? சேவடி செவ்வி திருக்காப்பு என்ற அர்த்தம் உரகலிலே நிகமித்தார். அந்த முதல் பாசுரத்துல என்ன சொன்னார்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்மலில் வாழ்கின்ற பல்லாம் பின்னாடி. அப்ப நின் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு முதல் பாசுரத்துல பண்ணார்ல. திருக்காப்பு, ரட்சிக்கப்படட்டும், நீ காப்பாற்றப்படுவாய், உனக்கு ரட்சை உண்டாகட்டும்னு சொன்னாரா? உன்னுடைய அழகான சிறந்த திருவேடியானது, சுகுமாரமான திருவேடியானது ரட்சிக்கப்படட்டும்னு சொன்னார். அதை எங்க சொன்னார்? இப்போ முன்னாடி பாசுரத்துல சொன்னாரே, உரகல் 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 ஒன் சுடராழியே சங்கே அப்படின்னு ரட்சிக்கப்பட வேண்டும்னு சொன்னார். பறவையறையா பள்ளியறை குறிக்கொள்மின், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னார்ல. அந்த இடத்துல நின் சேவடி செவ்வி திருக்காப்புன்றதனுடைய முடிவு தான் உரகல் 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 என்ற பாசுரம். அது வரைக்கும் அதை விவரிச்சுட்டார். அப்புறம் அடியோமோடும் நின்னோடும் என்கிற பாட்டின் அர்த்தத்தை, அந்த பாட்டுல அடுத்த பாட்டு 2வது பாட்டு. அப்ப முதல் பாசுரத்தின் அர்த்தம்னு வச்சோம்னா அது கீழே உரகல் உரகல் பாசுரம். இப்போ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு திருப்பல்லாண்டுல 2வது பாட்டு இருக்கு. அது எங்க சொல்லி முடிக்கிறார்? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு சொன்னார்ல. அப்ப பெருமாள் உள்ள வந்து இருக்கிறார். என்னுடைய சரீரத்துக்குள்ள, என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள பெருமாள் இதையே திருப்பள்ளியறையா வந்துட்டார். அப்ப பிரிவில்லாமல் இருக்கிறார்ன்றதை இந்த பாட்டுல சொல்றார். அரவத்தமலியிலே நிகமிக்கிறார் என்பது அழகான பாசுரம். 10வது பாசுரம் நிறைவுற்றது. அரவத்தமலியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தம் பட்டினம் காவல் பொருட்டே என்பது அழகான பாசுரம். இப்ப இந்த 10 பாசுரங்களை என்ன அர்த்தம் சொன்னான்னு சொல்லி நிறைவு. இப்ப நம்ம 5ஆம் பாத்து 2ஆம் திருமொழிக்குள்ள வந்தோம். நெய்க்குடம் பிரவேசம். என்ன சொன்னார்? கீழே இந்த மாதிரி கண்ட இந்த நாக்கால போய் பகவானை இப்படி சுதி பாடிட்டோமேன்னு வருத்தப்பட்டு விலக பார்த்தார். பெருமாள் யோசிச்சார், இவர் ஏன் இப்படி விலக பார்க்கிறார்? ஓ, நம்ம ரொம்ப தள்ளி நின்றுட்டோம் போல் இருக்கு. ஆழ்வீர், அவன் உம்மோட தானே இருக்கேன் அப்படின்னு பெருமாள் காட்டி கொடுக்க ஆழ்வாருக்கு தைரியம் வந்துடுச்சு. ரக்ஷகனாக இருப்பதை உணர்ந்தவர் தெரிந்து கொண்டு இன்னும் நம்பிக்கை பிறந்த திருட அத்தியவசாயத்தோட என்ன சொல்லுகிறார்? யம கிங்கரர்கள், தனக்கு வந்த நோய்கள், இந்திரியங்கள், இதையெல்லாம் போங்கோ, வராதிங்கோ, போங்கோ அப்படின்னு விரட்டுகிறார். அழகான இந்த திருமொழியிலே
முதல் பாசுரம் நோய்களை கூப்பிடுறார். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள். எப்படி ஒரு நெய்க்குடம், நெய்க்குடம்ன்றதுதான் நம்ம உடம்பு, குடம் தான் உடம்பு, உள்ள இருக்க நெய் தான் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இந்த உடம்ப நோய் தாக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, நெய் இருக்கிற பானையை எறும்புகள் தாங்குற மாதிரி. அதை சொன்னார். நிறந்து எங்கும் இடைவிடாமல் எல்லா இடத்திலையும் பரவி கை கொண்டு நிற்கின்ற நோய்கள். கையை கோத்துக்கிட்டே வந்தாப்புல வருதான். நோய்கள் சரீரத்தோடயே வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நோய்களே காலம்பெற உய்ய போமின், சீக்கிரமா போய் நீங்க பொழைக்கணும்னு கிளம்பி போயிடுங்க. மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார். வேதத்தை உபகரித்தவனான பகவான் என்னுடைய சரீரத்துக்குள்ள புகுந்து கிடந்தார். முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில முடிச்சிட்டார் பாருங்க. சரீரத்துல கிடக்கிறார். எப்படி கிடந்தார் இங்க சொன்னதையே விவரிக்கிறார் பாருங்க. பைக்கொண்ட பாம்பனையோடும் பறந்து இருக்கக்கூடிய பனாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷ பரியங்கத்தோட வந்தார். பண்டன்று பட்டினம் காப்பே, நான் பழைய மாதிரி சரீரமோ ஆத்மா இல்ல, கிளம்புங்கோ அப்படின்னு நோய்களை பார்த்து சொன்ன முதல் பாசுரம். ரெண்டாவது பாசுரம், அதுல ரெண்டாவது யம கிங்கரர்கள், அவர்களை சொல்றார். போங்கோன்றார். சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார். கீழே பாட்டுல பயந்தார், நமன் தமர்கள் துன்பப்படுத்துவாங்களோன்னு கீழே. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டார், பெருமாள் இருக்கிறத தெரிஞ்சிட்டார். சித்திரகுத்தன் எழுத்தால் 14 பேர் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் கொடுத்ததை எழுதி வச்சிருக்காரு, நம்ம என்னென்ன பாவம் பண்ணோன்னு. அதை யமன் என்ன பண்றார், சைன் பண்ணி அதுல சீல் போட்டிருக்கார். அதை மாற்றி அதை கொளுத்திட்டாங்களாம். பொசுக்கி தூதுவர் ஓடி ஒளிந்தார். யமகிங்கரர்களாம் ஆள் அட்ரஸே காணும், எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிட்டான். ஏன் இது திடீர்னு ஏன் ஓடி ஒளிந்தார்கள்? முத்து திரைக்கடல் சேர்ப்பன். அப்படின்னா பார்க்கடல்ல பெருமாள் முத்துக்களை அலைகளால சேர்க்கக்கூடிய கடலிலே இருக்கக்கூடியவன். கடல் திரைக்கடல் சேர்ப்பன், அதுல சேர்ந்து இருக்கக்கூடிய பகவான். மூதறிவாளர் முகல்வன், நித்தியசூரிகளுக்கு தலைவனானவன். பக்தர்க்கு அமுதன், பக்தர்களுக்கு போக்கியமானவன். அடியேன், அப்பேற்பட்ட பகவானுக்கு அடியனானபடியாலே பண்டன்று பட்டினம் காப்பே. இது யமகிங்கரர்களை துரத்தின பாசுரம். அடுத்து மூணாவது பாசுரம் வந்தது. இப்பதான் தெளிவா சொல்றார். இப்ப எதனால இந்த யமகிங்கரர்கள் கிட்ட இருந்து யமனிடத்துல எதுக்கு நமக்கு முதல்ல ஈடுபாடு வருது? யம வசியத்தை, யமனுக்கு ஏன் வசப்படுகிறோம்னு பார்த்தா சரீரம். அப்ப எனக்கு இனிமே தேகத்தில் அன்வயம் இல்லை என்று பாசுரத்தை சொல்றார். அது பெருமாளை போக்கி கொடுத்தார்னு சொல்றார். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புலச் சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே. அழகான பாசுரம். எப்படி பார்க்கணும்? எயிற்றிடை மண் கொண்ட எந்தை அப்படின்னா வராக பெருமாளாக பூமாதேவி இடர்ந்து கொண்ட என்னுடைய சுவாமியானவன் வயிற்றில் தொழுவை பிரித்து கர்ப்பவாசம் என்கின்ற சிறையிலே இருந்து என்னை விடுவித்து வன்புல சேவையதக்கி அப்படின்னா வன்மை பொருந்திய இந்திரியங்கள் என்ற காளைகளை நெருக்கி அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து எலும்போடும் நரம்போடும் கூடியிருக்கக்கூடிய சரீரம் அதனை கழித்து காலிடை பாசம் கழற்றி. இது பல அர்த்தங்கள் பார்த்தோம். காலிடை பாசம் கழற்றினா பிராணன்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா மானினுடைய குழம்பு போல இருக்கக்கூடிய உருவத்தை உடைய பெண் குறின்னு பார்த்தோம். பல விஷயங்கள் பார்த்தோம். காலிடை பாசம் கழற்றி நமன் தமர்கள் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும்போது நம்முடைய தலையை கீழே போட்டு இழுத்துட்டு போறதுல இருந்து விடுவித்து அப்படின்னு கடைசியில கர்ப்பவாசத்துல இருந்தே விடுவித்துன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன பெருமாளே அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இராப்பகல் ஓதுவித்து விடாம தனக்கு உபதேசத்தை செய்தார். அதுக்கப்புறம் உபதேசத்தின்படி என்னை பயிற்றி எனக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து பணி செய்ய கொண்டான். என்னை தொண்டு செய்ய செய்து அந்த தொண்டை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது 4வது பாசுரத்தை அனுபவிப்போம். மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதென்று கண்டீர் புகேன்மின் சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்ய போமின் பண்டன்று பட்டினம் காப்பே. ரொம்ப அழகா சொல்றார். திருப்ப நோய்கள், கீழே நோய்களை துரத்தினார். இப்ப திருப்பி நோய்களை பார்த்து சொல்றார். ஹிரண்ய கசுபுவானவன் நரசிம்மகன் இடத்துல என்ன பாடுபட்டான், அந்த பாடு நீங்களும் படணுமா? அந்த பாடு பட வேண்டாம் என்றால் நீங்கள் இப்பொழுதே சீக்கிரமாக காலம் தாழ்த்தாமல் விலகி போகுங்கோள் அப்படின்னு சொல்ற பாசுரம். மங்கிய வல்வினை நோய்கள், மங்கிய அப்படின்னா தன்னை வெளியில காட்டுக்கொள்ளாமல் மறைந்து இருக்கக்கூடியது இல்லையா? மங்கி இருக்கிறதுன்னு சொன்னா மறைந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வல்வினை நோய்கள்,
பாபங்களால தானே நோய்கள் வருகிறது, வல்வினை நோய்கள். உமக்குமோர் வல்வினை கண்டீர், உங்களுக்கும் ஒரு பாபம் வரப்போகிறது. நோய்களே, நோய்களுக்கு பாபம் வருமா? பாபத்தினால நோய்கள், அந்த நோய்களுக்கும் பாபம் வரும்னு சொன்னார். இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதென்று கண்டீர் புகேன்மின். வராதிங்கோ வராதிங்கோ, அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க உள்ள வர முடியாது, வராதிங்கோ. நோய்கள் கேட்டது, அப்படின்னு கஷ்டம், ஏன் சுவாமி வர முடியாது என்று கேட்க, சிங்கப்பிரான் அவன் எம்மான். சிங்கப்பிரான் நரசிங்கமூர்த்தி, எம்மானவன் எனக்கு சுவாமியானவன், அவன் சேரும் திருக்கோயில் கண்டீர். நரசிங்க பெருமாள் இருக்கக்கூடிய இடம்தான் என்னுடைய அந்த கோவில், திருக்கோயிலாம். திவ்ய தேசத்தை போல சொல்லுகிறார். திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாது உய்ய போமேன். அசிங்கப்படாம அவமானப்படாமல் இருக்கணும்னா சீக்கிரமா போயிடுங்கோ, உய்ய போகுங்கோள். பண்டன்று பட்டினம் காப்பே. இது 4வது பாசுரம். அடுத்த 5வது பாசுரம் கீழே நரசிங்க பெருமானை சொன்னார். இப்ப அடுத்ததாக தன்னுடைய இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களை போக்குவதற்காகவும் மேலே சேர்த்து, அந்த இந்திரியங்கள் எப்படி போகணும்? வாமனன் பகவான் என் மனதில் இருக்கிறான்னு சொல்ல போறார். மாணி குரலுருவாய மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன் பிரிதின்றி. மாணிக்க பண்டாரம் கண்டீர், வலிவன் குறும்பர்கள் உள்ளீர், பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. அழகான பாசுரம். என்ன சொல்லி பார்த்தார்? மாணி குரலுருவாய மாயனை. மாணி அப்படின்னா அழகிய குரல் உருவம். அழகே உருவமா இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்தது மாயமே உருவெடுத்தால் உருவாய மாயனை. 2 அர்த்தம் பார்த்தோம். என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து, என்னுடைய மனசுக்குள்ளே ஆசைப்பட்டு அதனை விரும்பி கொண்டு வந்து புகுத வைத்து, அந்த வாமன மூர்த்தியை என்னுடைய மனதிலே புகுத வைத்து, அதிலே கொண்டேன் பிரிதின்றி, புகுத வைத்து கொண்டேன். அந்த பெருமாளை கொண்டு வந்து என்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படியாக வைத்து கொண்டேன். யார் அவர்? மாணிக்க பண்டாரம், மாணிக்கங்களுக்கு இருப்பிடம், அவன்தான் வாமனமூர்த்தி. அவனை கொண்டேன். கண்டீர், கண்டீர்களே. யாரை பார்த்து சொல்லுகிறார்? வலிவன் குறும்பர்கள் உள்ளீர். குறும்பர்கள்னு சொன்னா கயவர்கள். யார் கயவர்கள்? இந்திரியங்கள் கூடவே இருந்து திருட்டுத்தனமா திசை எத்தி வலிக்கின்றனர்னு அனுபவிச்சோம் இல்லையா, அந்த சொல்லுகிறார். அப்ப கள்ளர்கள், குறும்பர்கள். அவர்கள் யார்? வலிவன் குறும்பர்கள், ரொம்ப வலிமை படைத்தவர்கள், வன்மை படைத்தவர்கள் அவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் பாணிக்க வேண்டா, அப்படின்னா காலம் தாழ்த்தாதீர்கள், நடமின் சீக்கிரமா கிளம்புங்கோ, பண்டன்று பட்டினம் காப்பே. இது 5வது பாசுரம். அடுத்த 6வது பாசுரம் பார்த்தோம். திரும்ப நோய்கள். 3வது பாசுரமா திருப்பி நோய்களை விரட்டுகிறார். உற்ற உருபினி நோய்கள் உமக்கொன்று சொல்லுகேன் கேண்மின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். அற்ற முறைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகள் உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டீர், நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. என்ன பார்த்தோம்? உற்ற நோய்கள் உருபினிகள் 2ஆ பார்த்தோம். உற்ற நோய்கள் உருபினிகள். உமக்கொன்று சொல்லுகேன் கேண்மின், உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். இது இந்த சரீரம்னு நினைக்காதீங்கோ. இந்த சரீரம் என்ன தெரியுமா? பெற்றங்கள் மேய்க்கும்னா மாடுகளை மேய்க்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா உபகாரகன், அவன் விரும்பி வர்த்திக்கக்கூடிய திருக்கோயில் இந்த சரீரம். அதனால ஆழ்வினைகள் கூப்பிடுறார். ஆழ்வினைகள்னா ரொம்ப ஆழ்ந்ததான பாபங்கள் ஆழ்வினைகள். இன்னும் அற்ற முறைக்கின்றேன், திரும்பவும் அறுதியிட்டு சொல்லுகின்றேன். உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டீர். உமக்கு இங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இங்க இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடமின் சீக்கிரம் கிளம்புங்கோ, பண்டன்று பட்டினம் காப்பே. இது 6வது பாசுரம் பார்த்தோம். அடுத்து 7வது பாசுரத்தாலே இதுக்கெல்லாம் காரணம் யமவசியத்தை. நாமெல்லாம் யமனிடத்துல வசியத்தைப்படுவதற்கு காரணம் என்னன்னா, திரும்பவும் இந்திரியம். இந்த இந்திரியங்களினுடைய வசத்தால தான் இப்படி கஷ்டப்படுகிறோம். அதை சொன்னார். கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல்வேனை வங்க கடல் வண்ணன் அம்மான் வல்வினை ஆயின மாற்றி பங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினம் காப்பே. எதை சொல்றார்? கொங்கை சிறுவரை என்னும் பல அர்த்தங்கள் பார்த்தோம். முக்கியமான அர்த்தம், சிறிய மலை போன்ற மார்பகங்களை உடைய பொதும்பினில் வீழ்ந்து வழக்கி அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அல்குள் இடைப்பிரதேசம். அல்குளாகிற அந்த குழியிலே வழுக்கி விழுந்து, அது என்னாச்சு? பொதும்பினில் விழுந்து வழுக்கி விழுந்து அங்கோர் முழையினில் புக்கிட்டு, முழையினாக்க பெரிய நரகம், அதனிலே புக்கிட்டு அதனிலே புகுந்து அழுந்தி கிடந்து உழல்வேனை. அப்படின்னா அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவனை யார் அவரை ரட்சித்தது? வங்க கடல் வண்ணன் அம்மான்.
அழகான கப்பல்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல். பார்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடாதீங்க. கடல்னாக்கா நீல நிறத்தோடு இருக்கக்கூடிய கடல். அந்த கடல் நிறத்தை ஒத்தவனான சுவாமியானவன் வல்வினையாயின மாற்றி வலிமையான என்னுடைய பாபங்களை எல்லாம் என்னிடத்திலே இருந்து போக்கி பங்கப்படா வண்ணம் செய்தான். நான் தீமையிலே புகா வண்ணம், நான் பரிபவப்படாத வண்ணம் செய்தான் என்று கீழே பார்த்தோம். 8வது பாசுரம், 9வது பாசுரம், 10வது பாசுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாசுரம்னு சொன்னேன். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பகவானே ஆச்சாரியனாக வந்தான்னு இந்த பாசுரத்துல சொல்றார். ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கலெடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வன்னெஞ்சம் புகுந்தும் என் சென்னி திடரில் பாத விளச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. ரொம்ப அழகான பாசுரம். வந்தவர் யார்? பீதகவாடை பிரானார் அப்படின்னா பட்டு பீதாம்பரத்தை தரித்தவர், புருஷோத்தம லட்சணம், சர்வேஸ்வரன் என்ற லட்சணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பகவான் பிரமகுருவாகி வந்து பிரம்ம உபதேஷ்டா, பிரம்ம உபதேசம் பண்ணக்கூடிய குருவாக வந்து என்ன பண்ணார்? போதில் கமல என்னெஞ்சம் புகுந்தும் அப்படின்னாக்கா, போதில் அப்படிங்கிறது ரொம்ப அழகான அர்த்தம் பார்த்தோம். அறிவுக்கு இருப்பிடம், ஞானவாசியான சப்தம் இல்லையா? போது அப்படின்றது போதில் அப்படின்னு அறிவுக்கு இருப்பிடமான எண்ணெஞ்சம், வல்ல எண்ணெஞ்சம். பகவான் பக்கத்திலே இருந்தா கூட அவனை தெரிஞ்சுக்கலையே, அப்ப வன்மையான நெஞ்சம், ஹிருதய கமலம், அதனால கமலவன் நெஞ்சம் புகுந்தும், அந்த பகவான் என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே புகுந்தும் அப்புறமா என்ன பண்ணார்? என் சென்னித்திடரில் பாத விளச்சனை வைத்தார். என்னுடைய தலைமையிலே அவனுடைய அழகான 2 திருவடித்தாமரைகளை இலச்சினைகளாக பதித்து வைத்தார். அப்படின்னா என்ன? அவரே சேஷி, நாம சேஷன்னு வைத்தார். அதனால என்ன நடந்தது? ஏதங்களாயினவெல்லாம், என்னிடத்துல இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள் தோஷங்கள் எல்லாம் இரங்கல் எடுவித்து என்னை விட்டு போக்குமாறி செய்தார் என்னுள்ளே என்பது அழகான பாசுரம். 8வது பாசுரத்துல பார்த்தோம். அடுத்து 9வது பாசுரம் மிக முக்கியமான பாசுரம். நித்தியப்படி திருவாராதனத்துல கடைசியில பெருமாளை பர்யங்காசனத்துல சமர்ப்பிக்கும் போது, அவரை சயனத்துல வைக்கும் போது சொல்ல வேண்டிய பாசுரம்னு பார்த்தோம். உரகல் 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 ஒன்சுடராழியே சங்கே அறவெறி நாந்தக வாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவுபடாமலிருந்த என்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின். பெருமாள் தன்னுடைய சரீரம், அதுக்குள்ள பெருமாள் இருக்கார் இல்லையா? அதுதான் இப்ப கோயில் ஆழ்வார், இதுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார். அப்ப அதனால யார சொல்றார்? பெருமாளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அனிமிஷரை நிமிஷராக்குகிறார். தூங்காதவங்களை பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்றார். உரகல் உரகல், தூங்காதீங்கோ தூங்காதீங்கோ. ஒன் சுடர் ஆழியே சங்கே அறவெறி நாந்தகவாலே அழகிய சாரங்கமே தண்டே, பஞ்ச ஆயுதங்கள். அடுத்து இது பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்புறமா விடலை, கீழே இருக்கக்கூடிய லீலா விபூதியில் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களையும் அழைத்து கடைசியில இவங்கெல்லாம் இருந்த இடத்துல காப்பாற்றுவார்கள். பறவை அறையா, சுத்தி சுத்தி போய் காப்பாற்றணும் இல்லையா? அதுதான் பறவை அறையான கருடாழ்வார் பெரிய திருவடி. அவரை பார்த்து உரகல் தூங்காதே பள்ளியறை குறிக்கொள்மின். என்னுடைய பள்ளியறைன்னா என்னுடைய சரீரம், அதுக்குள்ள பகவான் இருக்கிறான், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னார். கடைசி பாசுரம் அனுபவிச்சோம் இன்னைக்கு. அரவத் தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவைத்திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே. பலஸ்ருதின்னு பேர். ஆனா பார்த்தோமே, பலன்னு தனியா இல்லை, பகவானே ரக்ஷகன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. பெருமாள் எப்படி வந்தார்? என்னுடைய மனசுக்குள்ள குடி புகுந்ததை சொல்றார். குடுத்தனம் வரும்போது எப்படி வரணும்? படுக்கை பொட்டி படுக்கையோட வரணும்னு பார்த்தோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரவத் தமிழியினோடும் ஆதிசேஷ பர்யங்கத்தோடு அழகிய பார்க்கடலோடும், அந்த ஆதிசேஷன் இருக்க வேண்டிய அழகான பார்க்கடலோடு அரவிந்த பாவையும், அரவிந்த பாவைனா தாமரை மலரிலே தோன்றியவளான மகாலட்சுமியும் தானும், இவர்களோட கூட பகவானும் அகம்படி வந்து புகுந்து அடியார்களோட கூட வந்து சேர்ந்து புகுந்து பறவைத்திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை. உள்ள பெருமாள் இருக்காருன்னு எப்படி சொல்றீர்? அலை வீசுதே, அந்த அலையில இருக்கக்கூடிய அந்த நீர்க்குமிழிகள் வந்து வீசக்கூடிய சப்தம் கேட்கிறதே, அப்படி இருக்கக்கூடிய பள்ளி கொள்கின்ற அந்த உபகாரகனை பரவுகின்றான் விட்டு சித்தன். அவரை எப்படி பண்றார்? ஏதோ பிரயோஜனாந்தரபரனாக அல்ல, மங்களாசாசனம் பாடி ஸ்தோத்திரம் பாடுவதே பிரயோஜனமாக இருப்பவரான விஷ்ணு சித்தன், மகாவிஷ்ணுவை சித்தத்திலே தரித்தவர். பட்டினம் காவல் பொருட்டே. பட்டினம்னா தன்னுடைய ஆத்மாவிற்கு ரக்ஷகனாக பகவானையே பாடினார் என்பதோடு உயர்ந்ததான
5ஆம் பத்து 2ஆம் திருமொழி முற்று பெற்றது. இத்தோடு 41 திருமொழிகள் அனுபவிச்சிருக்கிறோம். மொத்தம் 440 பாசுரங்கள் நிறைவுற்றது. இன்னும் இருக்கிறது 21 பாசுரம். 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி திருமாலிரும் சோழமலை, 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி திருவேங்கடமுடையான். அது என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருண்யகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.